திரு அக்னீஸ்வரன், இப்போ இங்க களம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது கள யதார்த்தத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டிய ஒன்று. நம்ம அதிமுகவிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசுவதோ அல்லது பாஜகவை அல்லது கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுறதோ கூட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தேர்தல் வரட்டும், தேர்தல் வரும்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சா அதுக்கான விஷயங்கள் நடந்துரும் அப்படிங்கிறாங்க. கூட்டணியிலிருந்து வெளிவந்த இத்தனை மாதங்கள் ஆகிறது, ஆனா அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக இன்னும் கூட்டணியிலேயே இடம்பெற்றிருந்த ஒரு கட்சி கூட சொல்லல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல இப்ப தேர்தல் இப்ப என்ன தேதி அறிவிச்சாச்சா? இல்லையே, இன்னும் ஒரு 4 மாத காலம் 6 மாத காலம் இருக்கத்தானே செய்யுது. ஆகையினால இந்த 2023 2016 செல்வி ஜெயலலிதா இறக்கிற போது இந்த கட்சிக்கு இத்தனை கட்சிகள் உருவாகும், இத்தனை தலைவர்கள் வருவார்கள், இதெல்லாம் உச்சநீதிமன்றம் மாநில உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் இப்படி ஒரு பொதுச் செயலாளரை சட்டச்சிக்கலுக்கு பிறகு தேர்தல் நடந்துதான் பொதுக்குழு மூலம் தீர்மானிக்கும். அதிமுக சந்திக்காத பிரச்சனைகள் ஒன்றும் இது அல்ல. ஏற்கனவே எல்லாம் சந்தித்த பிரச்சனைகளினுடைய வேறு வடிவம் தான் இப்ப அதிமுக சந்திக்கிற பிரச்சனை. நம்ம அப்படி சொல்ல முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது அவருக்கு சந்தித்த 36 பொதுக்குழு உறுப்பினர்களை 26 பேரை வச்சு 31 பொதுக்குழு உறுப்பினர்களை 26 பேரை வச்சு கலைஞர் கருணாநிதி தூக்கி போட்ட போது அவர் சந்திச்சார். ஏன்னா திமுகவுக்கு தன்னுடைய உதரத்தெல்லாம் கொடுத்துட்டு தூக்கி போடும்போது அவருக்கு சந்திச்ச அனுபவம் இருக்கிறது. அதே மாதிரி புரட்சி தலைவர் கூட இருந்து படம் நடித்து கட்சியில் அரசியல் பயணம் செய்ததனால் செல்வி ஜெயலலிதாவுக்கு அந்த அனுபவம் இருந்தது. 89 சரி 96 போட்டி பொதுக்குழு திருநாவுக்கரசு நடத்திய போதும் சரி. ஆனால் முன் உதாரணம் முன் அனுபவம் ஏதுமின்றி ஒரே கட்சியில் பயணப்பட்ட அந்த அனுபவத்தை தவிர ஒரு விவசாயியாக பிறந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஒரே கட்சியில் இருந்து இன்னைக்கு அந்த கிளைக்கழக செயலாளர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருக்கு அனுபவம் புதிது தானே, இது ஒண்ணு. ஆகையினால ஒரு கட்சி ஒரு பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பெரிய ஆளுமையை இழந்ததற்கு பிறகு இன்னைக்கு ஒருமுகமாக ஒரு கட்சி ஒரு பொதுக்குழுவை நடத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளா எடை போட்டீங்களா? 8 தேர்தல்களை சந்திக்கிறாரு. சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகரமன்ற தேர்தல் என 8 தேர்தல்களை சந்திக்கிறாரு. இத்தனை பொதுக்குழு நடந்திருக்கு. இடைப்பட்ட காலங்களில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதற்கு எல்லாத்துக்கும் விமர்சனங்களோ பதிலடியோ கொடுத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அவர் ரொம்ப குறைச்சி எடை போடுறோமா? அப்படி கிடையாது. 8 இதுல தேர்தல் நடந்திருக்குது அப்படின்னா நடக்கத்தான் செய்யும் ஜனநாயக நாட்டில். ஆனால் அதில் 7 தேர்தலில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவருக்கும் பொறுப்பு தானே. பழி அவர் கிடையாது. பொறுப்பு கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறீங்களா? தோல்வி நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி வச்சுருங்களா? ஆனால் தனியா வந்ததற்கு பிறகு இடையூட்டு சின்னங்களும் சின்னத்தை இழந்து நின்ற நிலையில் இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் 45,000 வாக்குகள், அடிப்படை வாக்குகள் 25% அதிமுக வாங்குச்சுல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாது 7.5 மட்டுமல்ல, இடையூட்டு சின்னம் மூலம் சின்னத்தை பெற்று கூட்டு பொறுப்பு இருக்குல்ல. அப்ப கூட்டு பொறுப்பு இருக்குல்ல. நீங்க அவர் புதியவர்னு அவரை விட்டுட்டு கடந்து போயிட முடியாது இல்ல. அவருக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கான அந்த கூட்டு பொறுப்பு இருக்கு. இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. கட்சியினுடைய பொதுச் செயலாளரா அதிகாரப்பூர்வமா சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி அடைந்திருக்கிறார். அப்ப அவருக்கு அந்த கூட்டு பொறுப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், கட்சிக்கு தலைமை இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்ததுக்கு என்ன சிக்கல் வந்துச்சு? ஏன் திரு சி.வி. சண்முகம் நாடாளுமன்ற உறுப்பினர், அது மாதிரி ராமநாதபுரம் தர்மர், இவங்க 2 பேரையும் போடுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு? அதைத்தானே மாதவர மூர்த்தி பொதுக்குழுல கேட்டதுனால தானே இது வந்துச்சு. அதனால அதுக்கு உட்கட்சி விவகாரம், அது ஜனநாயக ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு. இப்ப நம்ம இங்க வந்துருமே, நம்முடைய மருத்துவர் நம்ம நண்பர் சொல்றாரு கூட்டணி பலம் தான் அப்படிங்கிறார். திமுக கூட்டணி பலமா இருக்கிறது. ஆனா மக்கள் எப்படி பலமா இருக்கிறாங்களா? 2.5 வருஷ காலம் உங்களால எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1000 ரூபாய் உரிமை தொகையில் இருந்து மிக்ஸாம் புயல்ல இருந்து 4000 கோடி எப்படி செலவழிச்சீங்கன்னு வெள்ளை அறிக்கை கேட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எத்தனை பேர் இந்த 8 மாவட்டத்தில் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி இந்த நம்ம சென்னை வரைக்கும் 8 மாவட்டத்தில் எத்தனை பேர் செத்தாங்கன்றத இதுவரைக்கும் இன்னும் தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. இதே அரங்கில நம்ம பல தலைப்புகள்ல அதை நிறைய விவாதிச்சுட்டோம். அவங்க பதில் சொல்லி இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2.5 ஆண்டு கால அரசின் மீதான அதிருப்தி என்கிற ஒன்று இல்லை. அப்படியான ஒரு பிம்பம் எதிர்க்கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டால் அது களத்தில் எடுபடாதுங்கிறாரு. அதேதான் நானும் சொல்றேன். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு, அதிமுக வெளியேறியது பிறகு அதே பிம்பத்தை கட்டமைப்பதற்கு, ஏன்னா இந்த ஜெயிச்சவங்க என்னைக்கு தோக்க ஆசைப்பட மாட்டாங்க.
உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, சட்டமன்ற தேர்தல் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி எதன் காரணமானா மோடி எதிர்ப்பு ஒன்றுதான். ஆனால் அதிமுக பாஜகவோட இருந்ததனால அந்த எதிர்ப்பை அவர்கள் அறுவடை செய்ய முடியாமல் தவித்தனர். அதனால் இன்னைக்கு வெளியேறினதுக்கு பிறகு ஆகா தென்கூட்ல கையை வச்சுட்டாங்களே, நாம லோக்கல்ல நம்ம ஆட்சியிலே மக்கள்கிட்ட நல்ல பேர் இல்லையே, ஆகையினால கூட்டணி விட்டு வெளியேறிட்டாங்களே, இன்னைக்கு இஸ்லாமிய வாக்குகள் அங்க போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருக்கக்கூடிய பயம், பதட்டம். அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகாக அதிமுக சொன்ன காரணம் என்கிறது கட்சி அதிகாரப்பூர்வமா செயற்குழுவோ பொதுக்குழுவோ எடுத்த முடிவுன்னு சொல்லல, தொண்டர்கள் எடுத்த முடிவு அப்படின்னாங்க. அப்ப தொண்டர்கள் பாரதிய ஜனதாவுடன் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன? அது வேற ஏதாவது பேர் வைக்கணுமா நமக்கு? அது ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி அப்படின்னு அதை எடுத்துக்க கூடாதா? நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் நம்மளுடைய பார்வையாளர்களுக்கும் மக்கள் சார்பா நான் கேட்கிறேன், அதிமுகவை இத்தனை கேள்வி கேட்கிறோமே, ஏப்பா அதிமுக வந்து நீங்க மத்தியில வந்து ஆட்சி ஆள்றீங்க 10 வருஷம், நீங்க வந்து அகாலிதளம் பிரிஞ்சிருச்சு, அதே மாதிரி நீங்க மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா பிரிஞ்சிருச்சு, நீங்க வந்து தெலுங்கானால பிரிஞ்சிருச்சு, பெரிய கட்சி வலதுபுறத்துல உட்கார்ந்த கட்சி 38 கட்சி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் பிரிஞ்சிட்டாரு, ஏப்பா இன்ன வரைக்கும் நீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு பாரதிய ஜனதாவை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு திமுக பிரிஞ்சிட்டாங்க, 21,000 கோடி கேக்குறீங்க பாத்தீங்களா? திரு அக்னீஸ்வரனுக்கு தெரியாது இல்ல, பாரதிய ஜனதாவை நோக்கி அந்த கேள்விகள் என்பது தொடர்ந்து வைக்கப்படுற கேள்விதான். அவர்கள் காக்கிற மௌனத்திற்கான என்ன? அவர்கள் ஜனநாயக நாட்டில் ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? அதுதான் இது பழி இல்ல திரு அக்னீஸ்வரன். இல்ல திமுகவுக்கு அதிமுகவுக்கு சண்டை மூட்டி வருது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு பழிய திமுக மேலயும் ஒரு பழிய கேள்வியை பாஜக நோக்கி எழுப்புங்கங்கறீங்க. ஆனா ஏன் அதிமுக இதுவரைக்கும் நாங்க ஆன்டி பிஜேபி தான், நாங்க ஆன்டி மோடி தாங்கற ஏன் அதிகாரப்பூர்வமா இன்னும் வாய் திறந்து சொல்லாம, ஈவன் இந்த சமீபத்தில் நடந்த பொதுக்குழு வரைக்கும் நீங்க அதை சொல்லவே இல்லையே ஏன்? நீங்க பாராளுமன்றத்தில் நடந்தது வந்து அந்த உள்ளுக்கு பாதுகாப்பு குறைபாடு, அது கண்டிக்கத்தக்கது. இரண்டாவது வந்து நாங்க வந்து வெளியே பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கான வலியுறுத்தல், அதுல கண்டனம் ஒரு வார்த்தை இல்ல, வலியுறுத்தல் கண்டிக்கத்தக்கது. அந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசை வலியுறுத்துறோம். சரி, அவ்வளவுதான். அப்போ இதுல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க நோக்கம் என்ன தெரியுங்களா? அப்பா நீங்க பிரிஞ்சிட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு எது அந்த சந்தேகம்? மக்கள் எங்களை 100% நாங்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கிறோம், ஆகையினால் நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்களை மக்கள் ஆதரிப்பாங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க கூட்டணில ஒத்துமையா இருக்கோங்க, ஆகையினால நாங்க வெற்றி பெறுவோம். கூட்டணி ஒத்துமையாக இருந்தால் ஏன் வெற்றி பெற முடியல? இங்க பாருங்களேன், தலைப்பு எப்படி வச்சீங்களோ அதுக்காக தான் விவாதிக்கிறேன். நீங்க நிர்வாக ரீதியாக ஒரு நாள் விவாதம் வைங்க, அதுல விவாதிக்கலாம். வந்த தலைப்புல இருந்து மீறி திரும்ப நிர்வாக ரீதியான கேள்விகளை வச்சா அது பதில் சொல்ல வேண்டியிருக்கு. தலைப்பு மாறி முடிச்சிட்டு நாங்க ஒண்ணு வந்து கூட்டணி இப்ப என்ன தலைப்பு என்ன? அதிமுக பாஜக இது கூட்டணி வியூகம், அதுதானே தலைப்பு. அப்ப கூட்டணி என்பது அரசியல் கட்சியில நம்ம எப்படி செயல்படுற நிர்வாகத்தை சேர்ந்தது தானே சார். நீங்க அத அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பார்வை என்பது நீங்க பாரதிய ஜனதாவினுடைய நன்மை தீமை, அதனுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கிறது அதை புள்ளி விவரத்தில் சொல்லுவாங்க. ஆனால் கள நிலவரத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக அதில் மாற்று கருத்தும் இல்ல. அது திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் சொல்லுகிற போது நாங்கள் நல்லாட்சி வழங்கிட்டோம், ஆனா திமுகவும் அதிமுகவும் இங்க திராவிட கட்சிகள் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், கூட்டணி விட்டு விளையிச்சு, நாங்க 4% இல்ல, திரு அண்ணாமலை கட்சியை பலமாக வளர்த்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இனிமேலுக்கு இங்கு அதிமுக திமுகவுடன் போட்டி போட முடியாது அப்படி சொல்லுங்களேன். ஆனால் திமுக அதிமுகவே சொல்லாதப்ப பிஜேபி எப்படி சொல்லும்? கூட்டணி இல்லை 2000 தீர்மானம் போட்ட கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சி சார்? ஒரே கட்சி அதிமுக தான். ஆகையினால நீங்க சார் சொல்லும்போது சொன்னாங்கல்ல நம்ம பிரியன் சார், அதாவது தனியா நின்று என்ன இது பண்ண போறாங்க அப்படி கேட்கறாங்க இல்லையா? 2014 நின்ற கட்சி, 2016 சட்டமன்றத்தில் நின்ற கட்சி. உடனே சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மா உங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி ஒன்றல்ல அப்படின்னா இல்ல. அதே இயக்கம், அதே மாவட்ட கழக செயலாளர் 75 பேர்ல 73 பேர் இன்னும் அவரோடு தான் இருக்கிறார்கள். கட்சி பலமாய் இருக்கிறது. பாஜக விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அதிமுகவுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. சரி சரி, என்ன அடிப்படையில் அந்த செல்வாக்கு உயர்ந்திருக்குங்கிறத எந்த அடிப்படையில் நீங்க தீர்மானிக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்ன அடிப்படை? இதுவரைக்கும் யாரோ ஒரு கட்சி வந்து அதிகாரப்பூர்வமா நாங்க அதிமுக கூட்டணியில் தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னதாகவோ, சீட் ஷேரிங் குறித்து பேசியதாகவோ அல்லது ஆதரவு தெரிவித்ததாகவோ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? நீங்க இந்த 4 மாத காலம் இருக்குது, கால அவகாசம் இருக்கிற போதே சார் நீங்க உள்கட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியை கொண்டு வர்றதுக்கே இவ்வளவு காலம் தேவைப்பட்டது. அதைத்தான் நாங்க சொல்றோம். 23ல மாநாடு இவ்வளவு சிறப்பான மதுரை எழுச்சி மாநாட
ஏன் நீங்க வந்து திமுக நடத்த முடியாது? So, அப்ப சேலம் கூட்டணி- மாநாடு ஏன் இது பண்ண முடியல? இல்ல, அப்ப கூட்டணி வியூகம் குறித்தோ இல்ல வர- நான் வரேன், subject குள்ள வந்துடுறேன். நான் வந்துடுறேன். ரெண்டு விஷயம் சார். சேலம் பாஜகவுக்கு நான் வரேன், நான் வரேன். சேலத்துக்கும் மதுரைக்கும் பாஜகவுக்கு- இல்ல, நான் வரேன். நீங்க புயலால- ஒரு நிமிஷம். பாஜகவுக்கு இல்ல, இல்ல, தமிழ்நாடு இப்போ- சம்பந்தமே இல்லாம பேசுறதுனால நான் குறுகிற மாதிரி இருக்கும். சரி, correct. சேலம் மாநாடு அக்னேஷ் ஏன் தவிர்க்கப்பட்டுச்சுன்றது பொதுமக்களுக்கு தெரியும். சொல்லிட்டு. ஆனா உள்நோக்கத்தோட உட்கார்ந்து இல்ல, இல்ல, இதுல என்ன முடிச்சிட்டு, உள்நோக்கம்? முடிச்சிட்டு. எனக்கு இல்ல, எந்த அக்னேஸ்வரன். உள்நோக்கமும் இல்ல. இல்ல, அக்னேஸ்வரன். எனக்கு எந்த ஆதாயமும் சரி, நீங்க உங்க பாயிண்ட்டுக்கே நான் எந்த வந்துடுறேன். உள்நோக்கம்? இல்ல, உங்க பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். இன்னும் 4 மாத காலம் இருக்குன்னே வச்சுப்போம். அதிமுகவினுடைய வியூகம் என்ன, ஃபோக்கஸ் என்ன, அது மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. அது தேசிய கட்சியினுடைய போக்கஸ் என்னாச்சு? அத பத்தி அதுதான், இல்ல, இல்ல. இந்தியா கூட்டணி. சார், நம்ம நான் இப்ப அதிமுக கேக்குறேன் இல்ல சார், நம்ம அதிமுகவினுடைய பாட்னாவுல focus என்ன சார்? பாட்னாவுல சார், நீங்க 16 நீங்க- கட்சிக்கு வந்தீங்க. இல்ல, இல்ல, இல்ல. ஏன் ரெண்டாவது திரு எடப்பாடி சிங்களாவை ஏன் நடத்த பழனிசாமி முடியல? நான் கேட்டா பதில் திரு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அது வார்த்தைகளை மாதிரி நான் தான் சார். மேற்கோள் காட்டுறேன். தேசிய கட்சிகளே முடிவு இல்ல, ஒரு நிமிஷம் எடுக்கிற சார். போது இல்ல, எடுக்கட்டும். நீங்க இல்ல, அவங்க பொறுமையா ஆட்சி எடுக்கட்டும் சார். பொறுத்து இல்ல, அவங்க பொறுமையா எடுக்கட்டும். தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடு மாதிரி இப்படித்தான் அதிமுக இருக்கும்னு பொறுமையா எடுக்கட்டும். அதிமுக சொல்லிருச்சு. அதிமுக பொறுமையா எடுக்கட்டும். பிரதமர் என்பது யார் என்பது குறித்த கவலை இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அதான் அதற்கு பிறகாகவும் அதிமுக ஏன் முடிவெடுக்கல? கால அவகாசம் இருக்குதுல்ல. சரி, ஓகே, ஓகே.